பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹாப்பி குட் ஃப்ரைடே எவ்ரிஒன். இந்த வாரம் ஒரு புனித வாரம் கிறிஸ்தவர்களுக்கு. அதுவும் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு ஒரு புனிதமான ஒரு நாள். எல்லோருக்கும் ஒரு மிகுந்த ஒரு நற்செய்தியான ஒரு நாள். ஏனென்றால் இந்த நாளிலே தான் 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நிமித்தம் நாம் இன்று தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வெள்ளியை புனித வெள்ளி என்று சொல்லுவார்கள், துக்க வெள்ளி என்று சொல்லுவார்கள், இங்கிலீஷ்லே குட் ஃப்ரைடே என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அவர் மரித்தது நிமித்தம் இந்த நாளிலே பிரியமானவர்களே, நாம் அவருடைய கிருபாசனத்திலே அண்டையிலே நின்று தைரியமாய் அவரிடத்தில் சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை தந்த கர்த்தருக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் உலகம் முழுவதிலும் உள்ள அநேக சபைகளிலே ஏசப்பா சிலுவையிலே இருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது பேசின ஒரு 7 வார்த்தைகளை குறித்து உலகம் முழுவதிலும் உள்ள சபைகளிலே, அநேக சபைகளிலே அதை குறித்து தியானிப்பது வழக்கம். அப்படி அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது பேசின 7 வார்த்தைகள் என்னவென்றால், முதலாவதாக அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர்களை பார்த்து பிதாவை நோக்கி சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். இரண்டாவது வார்த்தையாக அவர் அந்த கள்ளனில் ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று. மூன்றாவதாக தன்னுடைய தாயாகிய மரியாளையும் அப்போஸ்தலனாகிய யோவானையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே இதோ உன் மகன், யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். நான்காவதாக ஆண்டவர் ஏசப்பா சிலுவையிலிருந்து சொல்லக்கூடிய 4வது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று 4வது வார்த்தையாக அவர் சொல்லுகிறார். 5வதாக அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 6வதாக முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லுகிறார். கடைசியாக 7வதாக பிதாவின் இடத்திலே, பிதாவே என்னுடைய ஆவியை உடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த 7 வார்த்தைகளை அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் பேசின வார்த்தைகள். அதை உலகம் முழுவதிலும் உள்ள அநேக சபைகளிலே இந்த குட் ஃப்ரைடே நாளிலே அதை தியானித்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இதை தியானிக்கிறது வழக்கம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஏசப்பா அப்படி பேசின 7 வார்த்தைகளில் உள்ள 6வது வார்த்தையான முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்கிற வார்த்தையை உங்களுடனே கூட சேர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது என்று சொல்லும்போது ஏசப்பா எந்த ஒரு மன நிலைமையில் இருந்து இந்த வார்த்தையை அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லி இருப்பார் என்று நினைத்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஒரு மனுஷன் இறப்பதற்கு முன்பாக அவனுடைய ஆவிக்கும் அவனுடைய ஆத்மாவுக்கும் இடையே போராட்டம் இருக்கும். ஏசப்பா தேவனாக இருந்தது நிமித்தம் அவருக்கு தெரியும் நாம் எப்பேற்பட்ட பாடுகளை பட்டு மரிக்க போகிறோம், எந்த வேளையிலே மரிக்க போகிறோம் என்பதும் அவருக்கு தெரியும். அவர் சீசர்களை பார்த்து மத்தேயு 26வது அதிகாரம் 45ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது என்று. அவருக்கு எல்லாம் தெரியும், தான் என்ன மாதிரியான பாடுகளை பட்டு மரிக்க போகிறோம், இந்த வேளையிலே மரிக்க போகிறோம், எல்லாம் அவர் தேவனாய் இருந்தது நிமித்தம் அவருக்கு தெரியும். ஆனாலும் பிரியமானவர்களே, அவர் மாம்சத்தில் இருந்ததினால் அந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் இடையிலே நடந்த ஒரு போராட்டத்து நிமித்தம் அவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீக்கும் என்று. நாம் வாசிக்கிறோம், அவருடைய வியர்வை கூட இரத்தத்தின் பெருந்துளியா அந்த தரையில் விழுந்தது என்று. சீஷர்களை பார்த்தும் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று. இப்படி எல்லாம் தெரிந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு விஷயம் கூட தெரியும். தான் மரித்த பின்பு, இதோ நான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரித்து விடுவேன், நான் மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே நான் போய் உட்காருவேன் என்பதும் அவருக்கு தெரியும். பிதாவே, நீங்க என்னை அனுப்பினீங்க இந்த உலகத்திற்கு, உங்களுடைய சித்தத்தை எல்லாம் செய்து முடித்து விட்டேன், இனிமே என்னை ஆள விட்டுருங்கப்பா என்கிற மன நிலைமையில இருந்து இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது என்கிற இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா பிரியமானவர்களே? கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் ஏசாயா 53வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று. ஆமென். ஏசப்பாவுடைய ஆத்மா அவர் இவ்வளவு வருத்தத்திற்குள்ளாய் போய்கொண்டிருந்தாலும் இதற்கான ஒரு பலன் இருக்கிறது என்கிற அந்த திருப்தி நிமித்தம் அந்த ஒரு மன நிலைமையிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை தான் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்பது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அவர் சிலுவையிலே
அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் அநேக காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்தார் பிரியமானவர்களே. அவர் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லும்போது இட் இஸ் ஓவர், த வெயிட் இஸ் ஓவர். பல வருட காலமாக இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருவார் என்று பல வருட காலமாக தீர்க்க தரிசிகளும் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பல வருஷ காலமாக சில வெயிட் ஒரு சில காரியங்கள் நிறைவேறாமல் இருந்தது. ஒரு இட் இஸ் ஃபினிஷ்ட், இது முடிந்தது என்று சொல்லும் போது அவர் சிலுவையிலேயே நிறைய காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார். நிறைய வெயிட், த வெயிட் இஸ் ஓவர். ஆமென். அப்படியாக அவர் செய்து முடித்த காரியங்களில் சில முக்கியமான 3 காரியங்களை த வெயிட் இஸ் ஓவர் என்கிற தலைப்பிலே உங்களுடனே கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக அவர் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி எந்த வெயிட் இஸ் ஓவர் என்று பார்க்க போகிறோம். அது முதலாவதாக பாவ மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். ஆமென். ஒரு பாவம், ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அந்த காலத்திலே அது ஒரு பலி செலுத்தினார்கள். ஒரு ஆடு, மிருகங்கள், வெள்ளாட்டுக்கடா இவைகளை கொண்டு பலி செலுத்தினார்கள். ஆனால் நாம் எபிரேயர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆடு, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. ஒரு மனு குலத்திற்கு, ஆதாம் ஏவாள் மூலமாய் வந்த முழு மனு குலத்திற்கு வந்த அந்த பாவத்திற்கு ஒரு மன்னிப்புக்கு தேவனாகிய கர்த்தர் மாம்சத்திலே வெளிப்பட்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அவர் முழு மனுக்குலத்திற்கும் பாவ மன்னிப்பு அளிக்கப்பட வேண்டும். இதற்காக மேசியா வருகிறார் என்று கிட்டத்தட்ட 4000 வருஷமாக இந்த உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது பிரியமானவர்களே. அதற்கான வேளை இப்பொழுது வந்தது. அவருடைய இரத்தத்தை சிந்தி முழு மனுக்குலத்திற்கும் பாவ மன்னிப்பு அருளக்கூடிய அந்த வேளை, that weight is over பிரியமானவர்களே. அதை பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி அதை நிறைவேற்றி முடித்தார். முன்னாடியெல்லாம் நான் நிறைய யோசித்திருக்கிறேன், ஏன் ஏசப்பா இந்த மாதிரி இரத்தம் சிந்தி சிலுவை பாடுகளுக்குள்ளாக போய்தான் அவர் பாவ மன்னிப்பை வழங்க வேண்டுமா என்று. ஏசப்பா பிறந்த கொஞ்ச நாட்களிலே ஏரோது ராஜா அவரை கொலை செய்ய வகை தேடுகிறான். 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும், ஆண் குழந்தைகளையும் கொல்லும்படிக்கு அவன் கட்டளையிடுகிறான். அந்த வேளையிலே ஏசப்பா மரித்திருக்கலாமே, அல்லது அவர் ஊழியம் பார்க்க தொடங்கின போது அவரை கொலை செய்ய, கல்லெறிந்து கொலை செய்ய நிறைய ஜனங்கள் வகை தேடினார்கள். ஆனால் அவரோ அவர்களுக்கூடாக கடந்து மறைந்து போனார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் அந்த வேளையிலே, அந்த டைம்ல அவர் இருந்திருக்கலாமே என்று. ஆனால் அவர் பஸ்கா ஆடாக அடிக்கப்பட வேண்டும், பாளையத்திற்கு புறம்பாக அடிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம் பிரியமானவர்களே. இந்த பிதாவினுடைய சித்தத்தை அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி, எப்படி ஜனங்களுக்கு, உலக மனு குலத்திற்கு பாவ மன்னிப்பை வழங்க போகிறார் என்று இந்த உலகம் அல்ல, பரலோகம், தேவ தூதர்களும் பரலோகமும் எதிர்பார்த்து உற்று பார்த்து காத்து கொண்டிருந்திருக்கும் பிரியமானவர்கள். இந்த நாளிலே சிலுவையிலே அவர் பிதாவினுடைய சித்தத்தை அழகாக முடித்து பிதாவை நோக்கி சொல்லுகிறார், பிதாவே முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட், தட் வெயிட் இஸ் ஓவர் என்று. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் சிலுவையில் மரித்தது நிமித்தம், முடிந்தது என்று சொன்னது நிமித்தம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து இரண்டாவதாக அவர் எதை சிலுவையிலேயே செய்து முடித்தார், முடிந்தது என்று சொல்லி எதை செய்து முடித்தார், அடுத்து எந்த வெயிட் இஸ் ஓவர் என்று பார்க்க போகிறோம். அது என்னவென்று கேட்டால், அந்த தேவன் எழுதியிருக்கிற இந்த வேதம் என்கிற இந்த ஸ்டோரியிலே யாருமே எதிர்பார்த்திராத ஒரு பெரிய பிசாசானவன் கூட எதிர்பார்த்திராத, அவனையும் கூட திக்குமுக்காட பண்ணும்படியான ஒரு பெரிய காரியத்தை சிலுவையிலே நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், புற ஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பு என்பது பிரியமானவர்களே. The salvation to the Gentiles. புற ஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பு என்பது ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தது நிமித்தம் ஏதோ நமக்கு அது ஈவாக வந்தது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் உருவாகுவதற்கு முன்னே, இஸ்ரவேல் என்கிற ஒரு பெயர் உருவாவதற்கு முன்னரே தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று. ஆவிக்குரிய அதற்கு அர்த்தம், அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுத்து புற ஜாதிகளாகிய நம்மளிடத்திலே நம்மை சிநேகித்தார் என்பது அதற்கு ஆவிக்குரிய அர்த்தம்.
புற ஜாதிகளை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். ஏன் உலகம் தோன்றுவதற்கு முன்னரே அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். சோ உலகம் அவர் புற ஜாதிகளை ரட்சிக்க வேண்டும் என்பது பிதாவினுடைய அனாதி தீர்மானம். பிரியமானவர்களே, அந்த அனாதி தீர்மானம் இன்றைக்கு அவர் சிலுவையிலே நின்று கொண்டு சொல்லுகிறார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் புற ஜாதிகளாகிய நமக்கு அந்த ரட்சிப்பை அருளினார். இன்றைக்கு பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே முடிந்தது, இட் இஸ் finished, that wait is over என்று. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நான் முதலாவதாக சொன்னேன், பிசாசானவனையும் திக்குமுக்காட பண்ணின ஒரு ட்விஸ்டை தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே வைத்திருந்தார் என்று. ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கும் போது பிசாசானவன் அவரை ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு நிறுத்தி உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் ஜாதிகளையும் அவருக்கு காட்டி, இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த வேளையிலே அவன் சொன்னது அந்த வேளையிலே உண்மைதான். ஏனென்றால் இஸ்ரவேல் என்கிற ஒரு சொற்ப ஜனங்களை தவிர மற்ற எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் ராஜ்யங்களும் புறஜாதிகள். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமே வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின உண்மையான தேவனை அவர்கள் வழிபட்டு கொண்டு வந்தார். மற்ற எல்லா ஜாதிகளும் ராஜ்யங்களும் பிசாசானவனுடைய ஆளுகைக்குள்ளதான் இருந்தது. அந்த வேளையில் அவன் சொன்னது உண்மைதான். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் ஏசப்பாவை மறுதளித்தது நிமித்தம் இனிமே எல்லோரும் மறுதளித்து விட்டார்கள், இனிமே ஆளுகை எனக்குத்தான் என்று அவன் எண்ணிருக்க கூடும். ஆனால் அங்கேதான் பிரியமானவர்களை, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் காலங்காலமாக மறைக்கப்பட்டிருந்த அந்த ரகசியத்தை அந்த இடத்திலே உடைத்தார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் நடுவாக இருந்த பிரிவினையாக இருந்த அந்த மதிலை அவர் தகர்த்து புற ஜாதிகளுக்கும் ரட்சிப்பு என்று அந்த இடத்திலே அவர் பிதாவை நோக்கி சொன்னார், பிதாவே முடிந்தது, இட் இஸ் finished என்று. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புற ஜாதிகளுக்கும் ரட்சிப்பு வந்தது நிமித்தம் இன்றைக்கு சாத்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் தனக்கு கொஞ்சம் காலம்தானே இருக்கிறது என்று சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று அவனும் வகை தேடி சுற்றி திரிகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்றும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அந்த ரட்சிப்புக்கு நாம் எப்படி பாத்திரவன்களாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி அவன் எவ்வளவு வேகமாக அவனிடத்திலே ஆட்களை சேர்க்க விரும்புகிறான். இன்றைக்கு நமக்கும் அதே கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. பிசாசனுடைய வலையிலும் வஞ்சகத்திலும் சிக்கி கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை விடுவிக்கிறதற்காக திறப்பின் வாசலிலே நின்று நீங்களும் நானும் ஜெபிக்க உத்தரவாதம் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். சோ முதலாவதாக பார்த்தோம், பாவ மன்னிப்பை, கர்த்தருடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை அவர் வழங்கி அந்த வெயிட் இஸ் ஓவர், அதை அவர் நிறைவேற்றி முடித்தார். இரண்டாவதாக புறஜாதிகளாகிய புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்கிற காலங்காலமாக மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை உடைத்து சிலுவையிலே அதை அவர் நிறைவேற்றி முடித்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் இதிலே மகிமைப்படுவதாக. கடைசியாக மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம், எதை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று, எந்த வெயிட் இஸ் ஓவர் என்று நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு ஸ்டோரி. நமக்கு சண்டே ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற ஸ்டோரி. உலகத்துல கிறிஸ்டியன் ஃபெய்த்தை தவிர மற்ற எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்த ஒரு ஸ்டோரி. ஆதாம் ஏவாள் அங்கே ஏதேன் தோட்டத்திலே அங்கே நடந்த காரியங்கள் என்று. சோ ஏசப்பா அங்கு சொல்லுகிறார், அவர்கள் தேவனாகிய கர்த்தர் விலக்கின மரத்தின் கனியை அவர்கள் புசித்தது நிமித்தம் அங்கே மனுக்குலத்திற்கும் அவர்கள் மூலமாய் முழு மனுக்குலத்திற்கும் ஒரு பாவம் வந்துவிட்டது. அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்களை தோட்டத்தில் இருந்து வெளியே துரத்தி விட்டாரா என்று நாம் பார்க்க போறோம். சோ அந்த ஸ்டோரியை நம்ம டீப்பாக நம்ம தியானித்து பார்ப்போமானால், அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் தான். ஏசப்பா அவர்களை வெளியே அந்த தோட்டம் என்பது அவர்களுடைய வீடு. அந்த வீட்டை விட்டு அவர்கள் 2 பேரையும் வெளியே துரத்தி விட்டார். அதற்கு முன்பாக அவர்களுக்கு தோல் உடைகளையும் ஏற்படுத்தி அவர்களை உடுத்துவித்து அனுப்புகிறார். தோட்டத்தை விட்டு அவர்களை அனுப்பிவிட்ட பிறகு பிரியமானவர்களே, அவர்கள் பாவம் செய்வது நிமித்தம் அவர் அனுப்பி இருந்தால் அவர்களை போய் அவர் சந்திக்க வேண்டியது என்ன? ஆனால் அவர்களை அனுப்பிவிட்ட பிறகும் அவர்கள் இருக்கிற இடத்திற்கு தேவனாகிய கர்த்தர் போய் அவர்களோடு கூட உறவாடுகிறார், அவர்களை சந்திக்கிறார், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அப்படியானால் அவர்களை அந்த தோட்டத்திலேயே அந்த வீட்டிற்குள்ளேயே வைத்து அவர் பார்த்திருக்கலாமே. அப்பொழுது ஏன் அவர்களை அந்த தோட்டத்தை விட்டு அனுப்ப வேண்டும்?
அப்படியானால் அந்த தோட்டத்திற்கு உள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது என்றுதானே அர்த்தம். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன்னுடைய கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. ஆமென். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவர்களை அந்த தோட்டத்திலே வைத்து, தோட்டத்திலே நடுவிலே அவர் தோட்டத்தின் நடுவில் இருந்த ஒரு மரத்தை குறித்து அவர்களிடத்திலே சொன்னார். அங்கே தோட்டத்திலே அவர் 2 மரங்களை வைத்திருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை வைத்திருந்தார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை கனியை நீங்கள் புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். சாகவே சாவீர்கள் என்றால் நிச்சயமாக மரணம் வரும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் பிசாசனுடைய வஞ்சகத்தினால் அவர்கள் அந்த கனியை பறித்து புசித்து தின்றது நிமித்தம் இன்றைக்கு மனு குலத்திற்கும் நிச்சயமாகவே சாவு வந்தது. தோட்டத்தின் நடுவிலே அவர் இன்னொரு மரத்தை கூட தான் வைத்திருந்தார். பிரியமானவர்களே, ஜீவ விருட்சத்தை அவர் வைத்திருந்தார். அந்த ஜீவ விருட்சத்தை பற்றி அவர்களுக்கு எதுவுமே அவர் சொல்லவில்லை. அந்த கனியை புசியுங்கள் புசிக்காதீர்கள் என்று நாம் அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அதில் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து சாப்பிட்டார்களானால் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை முதலாவதாக அது தவறிவிட்டார்கள். இன்றைக்கு பாவம் வந்தது நிமித்தம் ஏசப்பா சொன்ன மாதிரி, தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல சொன்ன மாதிரி நிச்சயமாகவே மரணம் வந்து விட்டது. மரணம் தங்களுக்கு வரும் என்று அவர்களுக்கு தெரியும். அதே நேரத்திலே அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனி அவர்கள் புசித்தது நிமித்தம் எது நன்மை எது தீமை என்று அறிகிற அந்த அறிவும் அவர்களுக்கு வந்து விட்டது. இப்பொழுது ஒருவேளை அவர் தோட்டத்திற்கு உள்ளே வைத்து அவர்களை பராமரித்து இருந்திருந்தால் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் சாகக்கூடாதபடிக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த நித்திய ஜீவனுடைய கனியை பறிக்க அவர்கள் கையை நீட்டி அந்த பறித்து புசித்து என்றென்றைக்கும் சாகாதிருக்கும்படியாக அவர்கள் வகை தேடி இருப்பார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படி செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? பாவம் அவர்கள் சாகாமலேயே இருந்திருப்பார்கள். ஆனால் அதே நேரத்துல பாவம் எப்பொழுதுமே கூட இருந்து கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆமென். சோ இந்த ஒரு காரணத்திற்காக மாத்திரமே அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியே துரத்துகிறார். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பாவத்தின் சம்பளம் மரணம். கண்டிப்பாக ஒரு சரீரம் செத்துதான் ஆக வேண்டும். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் நல்லவர். அந்த மனுஷனுடைய ஆத்மாவுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். ஒரு ஆத்மாவுக்கு ரட்சிப்பு எப்படி வருகிறது என்றால் இரத்தம் சிந்துவதால் மாத்திரமே வருகிறது. இதை நாம் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆத்மாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்வது இரத்தமே என்று. இன்றைக்கு ஏசப்பா இந்த ஆத்ம ரட்சிப்பிற்காக என்றென்றைக்கு நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஆத்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ஆத்ம ரட்சிப்பிற்காக அவர் அந்த பாவ நிவிர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்த வேண்டும். அது வரைக்கும் அவர்கள் அந்த தோட்டத்திற்குள்ளே வர முடியாது. பிரியமானவர்களே, இந்த ஒரு காரணத்தினால் மாத்திரமே தேவனாகிய கர்த்தர் அவர்களை அந்த தோட்டம் அவர்களுடைய வீட்டை விட்டு அவர் வெளியே அனுப்பிவிட்டு அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காப்பதற்காக அவர் கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைக்கிறார். இன்றைக்கு சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிக் கொண்டிருந்து, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய ஆவியை பிதாவினுடைய கையிலே ஒப்புக் கொடுக்க போகிறேன் என்று தெரிந்து அவர் பிதாவை நோக்கி சொல்கிறார், பிதாவே, it is finished, that wait is over. சிலுவை மரணத்தின் மூலம் பிள்ளைகளை மறுபடியும் நம் தோட்டத்திற்குள்ளாக வீட்டிற்குள்ளாக கொண்டு வந்து விட்டேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பிரியமானவர்களே, இப்படி நிறைய விஷயங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக அந்த சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். பாவ மன்னிப்பை வழங்கி இருக்கிறார். புற ஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பை அருளி இருக்கிறார். தோட்டத்திற்குள்ளே தேவனுடைய வீட்டிற்குள்ளேயும் நம்மை கூட்டி வந்து சேர்த்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய தோட்டத்திற்குள்ளாக இருக்கிறோம், வீட்டிற்குள்ளாக இருக்கிறோம், தேவனுடைய சபையிலே இருக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக நாம் நம்முடைய கையை
நீட்டுகிறோமா என்று பார்ப்போம் பிரியமானவர்களே. ஏனென்றால் அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் கூட தான் அந்த தோட்டத்திற்கு உள்ளே தான் இருந்தார்கள். தேவனோடு கூட உலாவினார்கள். அந்த தோட்டத்தில இருக்கக்கூடிய அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்க அவர்கள் தவறிவிட்டார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் அங்கே இப்படி ஒரு ஜீவ விருட்சம் இருக்கிறதா, அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கிறதா என்பதை கூட காண தவறிவிட்டார்கள் பிரியமானவர்களே. ஏசப்பா இன்றைக்கு சொல்லுகிறார், பிள்ளைகளே நானே ஜீவ விருட்சம், என்னை இப்பொழுது உங்கள் கைகளை நீட்டி என்னை பறித்து புசியுங்கள் என்று. நாம் பறித்து புசிக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே வேதத்திலே சொல்லியிருக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களே சில காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தோம் என்றால் ஜீவ விருட்சத்தின் கனியை நம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியாது என்று. ஒருவேளை நாம் தோட்டத்திற்கு உள்ளேயே இருந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களையும் செய்து இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து நித்திய ஜீவனை அடைந்து விடலாம் என்று சொன்னாலும் அது முடியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் வெளிப்படுத்தினல் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்குத்தான் தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் புசிக்க கொடுப்பார் என்று. ஆமென். இன்றைக்கு நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கர்த்தர் அருளியிருக்கிறார், நமக்கு இரட்சிப்பை அருளியிருக்கிறார், தோட்டத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மளிடத்தில் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும் என்று. ஆமென். இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், நம்முடைய ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கிறோம், என்ன மாதிரியான காரியங்கள் இருக்கிறோம், எதை ஜெயிக்க வேண்டும், எதை ஜெயித்தால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம், அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன் என்று. ஆமென். நாம் நிர்பந்தமான மனுஷர்கள். நம்மளுடைய ஆத்மா இன்னும் இந்த மண்ணோடு தான் ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணிற்குரிய சகல காரியங்கள் நம்மிடத்திலே இருக்கலாம், ஆனால் நம்முடைய மாம்சம் கர்த்தரோடு கூட சிலுவையிலே, மாம்சத்தின் கிரியைகள் கர்த்தரோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. நம்மை ஜெயிக்க வைக்க நம்மளுடைய கர்த்தர், இம்மட்டுமா நமக்கு துணை செய்த கர்த்தர் நம்மை ஜெயிக்கிறவர்களாகவும் மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஸோ இப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றின நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இந்த வேளையிலும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலான சண்டே, ரிசரக்ஷன் சண்டே, அதற்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.